ஏற்கனவே கடந்த 2017 செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி உருவான போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தான் வந்து அந்த நெருக்கடியை சமாளித்து பிரச்சனைகளை தீர்த்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு மிக பெருமளவு உதவினார்கள். அந்த உதவியினால் தான் 4.5 வருஷம் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி போக முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட நெருக்கடி இப்போ இருக்குது. அதனால் இதை ஒருங்கிணைத்தால் தான் முடியும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே 100% திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை இந்த முறை அகற்ற வேண்டும் என்று விரும்பினால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தேவை. ஏன்னா 2021 என்ன சொன்னார் அமித்ஷா, தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுக வந்து அதிமுக வெற்றியை பாதிக்கும் ஒரு 15 இடங்கள் கொடுங்கன்னு சொன்னார். அன்றைக்கு வெறும் அமமுக டிடிவி தினகரன், இன்றைக்கு சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் என்று 3 பெரும் சக்திகள் வந்திருக்காங்க. அப்போ கூடுதல் இடங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகள், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 18-20 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இவர்கள் இருக்கிறார்கள். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் இவர்கள் இருக்கிறார்கள். இதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இதை ஒன்றிணைத்தால் மட்டுமே நீங்கள் இதுக்கு ஒரு கூட்டணிக்கும் வலுவான கூட்டணி அமைப்பதற்கும் கட்சிகள் வரும். நீங்கள் என்டிஏவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே தக்க வைக்க முடியலையே. எடப்பாடி கூட இருந்த தேமுதிகவுடைய உங்களால் பேசி சரிப்படுத்த முடியல. ஒரு கட்சி இப்போ இல்லை. அப்போ என்டிஏவில் 2024 இருந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. மரியாதைக்குரிய ஜிகே வாசன் மட்டும்தான் கூட போயிட்டுருக்காரு அங்கங்கே. மற்றபடி நமக்கு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா கட்சி எங்கே போகுது, மகன் கட்சி எங்கே போகுது, ரெண்டும் ஒன்று சேர்ந்து எங்கேயாவது போகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிறிய சிறிய கட்சிகளாக இருக்குல்ல, பாரிவேந்தருடைய ஐஜிகே, புதிய நீதி கட்சி, ஏசிஎஸ், தமிழக மக்கள் ஜான் பாண்டியன், இப்படி இருக்கிற அந்த கட்சிகள் அமைப்புகள் அவர்களை கூட இந்த என்டிஏவுக்கு தலைமை வைக்கிற திரு எடப்பாடி இன்னும் சந்தித்து பேசி ஒருங்கிணைக்காத பொழுது எப்படி வெற்றி சாத்தியமாகும்? அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடிக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்கல. அதில் ஒரு 70-80% பேர் இன்னும் எடப்பாடி எதிர் மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பாடம் புகற்றுவதற்கு நான் தவேகாவுக்கு சென்றுகிறேன் என்று சென்ற திரு செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தால் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை இந்த தேர்தலில் நான் சொன்ன 3வது அணியாக மாறப்போகிற என்டிஏ அணி சந்திக்கும் என்பதுதான் கள யதார்த்தம்.